சும்மா விட்டுட்டு போறேன். உண்மையை சொல்லணும்னா நான் வேற ஒரு இறைய தேடி போலான்னு இருக்கேன். பெரிய சின்ன இருக்கிற ஒரு பையன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் பிச்சு பிச்சு போட்டுடுவேன். 5 minutes later. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய சின்ன வச்சிருக்க பையன், ஒருவேளை அவன் மாட்டினா கண்டிப்பா செத்துருவானே. இங்க பாரு தம்பி, அந்த பெரிய கிராப் மான்ஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணியா என்ன? ஆமா, அவன் பார்க்ல தூங்கிட்டு இருந்தான். அப்ப நான் மார்க்கரை வச்சு அவன் மேலுக்கு இருக்குனேன். பண்ற வேலையை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. தனத்தினால இவனோட உயிரை எடுத்துருவியா? உனக்கும் மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். போக்கோ, ஏற்கனவே நிறைய பேரை அழிச்சிருக்க. என் உருவத்தை கிண்டல் பண்ண அவங்களை கொன்னுடுவேன். என்கிட்ட வம்பிழுத்தா சும்மா விட மாட்டேன். இந்த கெட்ட பையன் என் உடம்புல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அதுவும் மார்க்கர்ல, பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு. என்ன பண்ணலாம்னு நினைக்கிற தம்பி? எல்லாரோடவும் பலசாலி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? என்னது, எவனோ ஒருத்தன் உன் சோல்டர்ல நின்று இருக்கான் பாரு. அட்லீஸ்ட் பேண்ட் போட்டு வந்திருக்கலாம். ஓ சோல்டர் மேல இருக்கிறவன நீ கொன்று. அண்ணா, இது எப்படி நடந்துச்சு? உண்மையாவே லூஸ் தான் போல. ஆனா நீ முழுசா குணமாயிட்டியே. ஆமா, என்னோட உடம்பு அதிகப்படியான மெஷினால உருவாக்கப்பட்டது. என்ன சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஏய் தம்பி, சூப்பர்ரா. நீங்க எந்த மாதிரியான மெஷின் பார்ட்ஸை உபயோகப்படுத்துறீங்க மாஸ்டர்? எந்த பார்ட்ஸும் இல்ல. அப்ப உங்க தலையில ஸ்கின் கலரோட ஹெல்மெட் எப்படி வந்துச்சு? ஹெல்மெட்டா? அது என் மண்டடா. என்ன இவ்வளவு சின்ன வயசுல உங்க முடியெல்லாம் கொட்டி மொட்டை ஆயிடுச்சா? ஆமாண்டா, முடி கொஞ்சமா கொட்டி போச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? வச்சு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. விஷயம் என்னவோ அதை மட்டும் பேசணும். என்னோட மாஸ்டர் ரொம்ப பிஸியான ஆளு. அதனால அவர்கிட்ட சுருக்கமா 20 வார்த்தையிலேயே சொல்லு. அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா, எங்களோட பாஸ் உங்களுடைய உடம்பு மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அடிச்சி, நான் அந்த மாதிரி பையலாம் கிடையாது. மாஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இருக்காங்க அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா தெரியுறாங்க. நீங்க ரோட்ல யாராவது மொட்டை அடிச்சவங்கள பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்க. இல்லனா அவங்களால உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. எது? அவனுங்க என்னோட லுக்க திருடிட்டானுங்க. ஐயோ ஐயோ, நீ இங்க பாரடைஸோட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக வந்திருக்கியா? இல்லப்பா, ஒரு ஃபன்னுக்காக ஹீரோவான சாதாரண பையன் தான் போறானே. ஒரு பர்சனல் காரணத்துக்காக உங்க மண்டையெல்லாம் உடைச்சிட்டு போவான்னு வந்தேன். உன் தலைய பார்த்தாலே தெரியுது. டேய் டேய், நல்லா பாரு. இது நான் தான்டா ஃபன்னுக்காக ஹீரோ ஆனனே. என்ன தெரியல? கேள்விப்பட்டதில்லையே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உடஞ்சிருச்சா? சாரி ப்ரோ, நான் காலுக்கு தான் குறி வச்சேன். ஆனா நீ வந்த வேகத்துல காத்து ஏதோ விளையாடிச்சு ப்ரோ. இந்த உலகமே பார்க்க போகுது. ஒருவேளை உன்னை நீ அவமானப்படுத்திக்க கூடாது நினைச்சேன்னா, என்ன மாதிரி சிறந்த ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ண. ஐயோ, ஃப்ளோல என்னன்னு உளறிக்கிட்டு இருக்கனே.
அது சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய பலமோ இல்லைன்னா டெக்னிக்கோ முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்றது தான். இதெல்லாம் பண்றதுக்கு நீ ஹீரோ இண்டஸ்ட்ரியில ஒரு இடத்த பிடிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாம எஸ் கிளாஸ்ல நீ டாப் 10 குள்ள வரணும் ஜெனோஸ். இப்போதைக்கு உன்னோட பெரிய டார்கெட் இதுவா மட்டும்தான் இருக்கணும். புரியுது மாஸ்டர், நான் முழு முயற்சி பண்ணுவேன். ஓகே, நம்பிட்டான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? என்ன இது? இவன் எப்படி இதை பண்ணா? நான் தான் சொன்னேனே, ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். போயிட்டு அப்புறம் வாப்பா. இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என் பஞ்ச பார்க்க வேண்டியது. இவன் அவனேதான். இவன் ரொம்ப ஆபத்தானவன். ப்ளீஸ் இவனை தடுத்து நிறுத்துங்க. ஓ அப்படியா? நீதான் அந்த கெட்டவனா? டைகர் ஹீரோ இப்ப வந்துட்டான். சோனிக்கே, அவங்க எல்லாம் உன்னை வில்லன் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. வேணும்னா அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துறேன். நல்லா இருக்கும். அவங்க சொன்னது உன்னதாண்டா மொட்டை. இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஓடிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை உண்மையா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இங்க இருந்தாங்கன்னா இங்க யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா அது எல்லாமே ரூமர் தானா? இது ஐயோ, காலையில கான்பூசு போங்க மறந்துட்டேன். இப்ப நல்லா கேளுங்க, நான் இந்த நாளைய சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்காக ஒண்ணும் பண்ணல. உங்க எல்லாருக்காகவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட மனசாட்சிக்கும் புடிச்சுதான் பண்றேன். என் மேல அப்படி இருந்து பழி போடணும்னு நினைச்சா போடுங்கடா மொட்டை பயலுங்களா. அட உண்மையான மொட்டை நீதானே? என்னடா சொன்னா? தம்பி, இதான் வழின்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, ஏன்னா எல்லாரும் இந்த பக்கம் ஓடுறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அந்த மாஸ்டர் அங்கதான் இருப்பான். ஒருத்தன் ஒட்டு துணி இல்லாம ஓடுனதை நீ பார்த்த? என்னது? பாவம், குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணியில வெளில வந்துட்டான் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். தப்பாகுதுண்ணா. டேய், அப்படி இல்லடா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீ யாருன்னு சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. திரும்ப வர என்ன அர்த்தம்? நீங்க தானே சொன்னீங்க பைத்தியக்கார மான்ஸ்டர் வந்திருக்கான்னு. அதனால தானே இவ்வளவு தூரம் வந்தேன். இந்தியக்காரனா? வந்திருக்க இது யாரு? இவன் தான் பி கிளாஸ் ஹீரோ சைதாமா. என்ன பெருசு, எப்படி இருக்கீங்க? நான் தான் சைதாமா. நான் எல்லாருக்கும் என்னோட கையை கொடுக்க மாட்டேன். பலசாலிக்கு மட்டும்தான் என்னோட கையை கொடுப்பேன். ஒரு முறை எஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட கையை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். இன்னொரு விஷயம், இன்னும் எனக்கு வயசெல்லாம் ஆகல. எனக்கு இப்பதான் 37 ஆகுது. அப்படின்னா 37 வயசாச்சுன்னா வயசானவங்க கிடையாதா? முன்னாடி அவன் சின்னவன் உங்களுக்கு தோணலையா? ஒரு வேலை கூப்பிட்டு இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா முடியாதுன்னு சொல்லிருக்கணும். நீ எஸ் கிளாஸ் ஹீரோ கூட வந்து உன் ரேங்க் அதிகமாக்கணும்னு நினைக்கிற. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இங்க இருந்து கிளம்பு. தவுலூண்டு இருந்து என்ன பேச்சு பேசுது பாரு. ஏங்க, யாருங்க இந்த குழந்தை? ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சனா நீ இப்பவே செத்துடுவ. டேய், நான் வெளிய போற வழிய மறந்துட்டேன்டா. நான் ரூட் தெரியாம தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரூட்ட சொல்லுங்க. அப்பனா நீ போறியா? அப்பனா சரி, நான் உனக்கு வழி சொல்றேன். நீ நிக்கிற இடத்துல இருந்து ரைட் எடுத்துக்கோ. அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும், அதை பிடிச்சு மேல போயிடு. ரைட்டா? ஆமா, ரைட்டு தான். அப்படின்னா நான் லெஃப்ட்ல போறேன். எப்பா நில்லு, அந்த வழியா போவாத. நீங்க மட்டும் இல்லனா அந்த லீடரால இந்த உலகம் கண்டிப்பா அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சீ, அப்படிலாம் கிடையாது. என்ன கேட்டதெல்லாம் நம்பவே கூடாது ஜெனோஸ். ரெண்டு பேரும் அங்க நிக்கிறீங்களா? நீ எப்படி இந்த வேலையை செஞ்சேன்னு தெரியல. ஆனா அந்த ஷிப்புக்குள்ள நீ தனியா போயிருக்க. கிளாஸ் பி தான், ஆனா நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிற. நீ இல்லாமலே இந்த விஷயத்தை நான் சமாளிச்சிருப்பேன். லூசு, பைத்தியம், எருமை மாடு, சரியான பல்பு. நீ வேக வச்ச முட்டை, நீ ஒரு பல்பு. சொல்றத கேளு பைத்தியக்கார பொண்ணு. இங்க இருந்து அமைதியா போயிடு, இல்லனா என்கிட்ட செம்மாட்டி வா. டேய் ஜெனோஸ், அடுத்து நீ தான் அடி வாங்க போற பி கிளாஸ் ஹீரோ.